வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நிறைய பேர் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, டிசிப்ளின்டா ஒவ்வொரு மாதமும் பண்ணிட்டு இருப்பீங்க. வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னில எடுத்து வச்சிருக்கீங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், அன்னோயிங்கா நீங்க ஒரு தவறும் செஞ்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மிஸ்டேக் உங்களுடைய 1 கோடி ரூபாய் ட்ரீமை 2 கோடி ரூபாயா மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இல்லாமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தவறு பண்றீங்க அப்படின்னா, எஸ்ஐபியில நம்ம செட் பண்ணிட்டு மறந்துடுற மோட்ல போயிடுறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டிசிப்ளின் நம்ம கொடுத்தாலும் நம்மளுடைய வளர்ச்சியை லிமிட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க உங்களுடைய எக்விட்டி ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பனா உங்களால கண்டிப்பா உங்களுடைய ஃபினான்ஷியல் இலக்கு என்னவோ அதை அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும்னு சொல்லலாம். சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஃபினான்ஷியல் கோல்ஸும் க்ரோ ஆகும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரே இடத்துலயே ஸ்டக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பண வீக்கம் உங்களுடைய வேல்யூ ஆஃப் மணியை நிறைய நாட்கள் போக போக கம்மியாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்குடைய காணொலியில நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்னன்னு பார்க்க போறோம். பட் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நான் சொல்றதுதான், மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. ரெகுலர் எஸ்ஐபினா என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் வே இதை பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல தினமோ இல்ல வீக்லியோ இல்ல மந்த்லியோ இல்ல குவார்டர்லியோ நம்ம முதலீடு செய்ய முடியும். ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகி ஆட்டோபே மூலமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதுவே பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நமக்கு கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது நமக்கு. அப்புறம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற இந்த ஹேபிட் நமக்கு ரெகுலரா வரும் அப்படின்னு சொல்லலாம். 3 பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி எஸ்ஐபில பண்ணோம்னா. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ஸோ முதலீடுகள் நம்ம எக்விட்டி ஃபண்ட்ல ரெகுலரா பண்றோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்ம உட்காந்துட்டு மார்க்கெட் கரெக்டான டைம்ல என்டர் பண்ணும், ஓவர் திங்க் பண்றது இதெல்லாம் கம்மியாகும். நமக்கு ஒரு ஹேபிட்டும் டெவலப் ஆகும் முதலீடு செய்யறதுக்கு. 2வது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் கம்மியா இருந்தது அப்படின்னா அப்போ என்னாகும், எக்விட்டி ஃபண்ட்ஸ் யூனிட் நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். மார்க்கெட் அதிகமாக ஃபியூவர் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓவர் டைம் இந்த பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்குல்ல, யூனிட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஆவரேஜ் ஆயிரும். அதுதான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம என்ன ரிட்டர்ன் நம்மளுடைய எக்விட்டி ஃபண்ட் முதலீடுகள்ல எடுக்கிறோமோ அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன்ஸா மாறிட்டே இருக்கும். நிறைய பேர் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இது 8th வண்டர் அப்படின்னே சொல்லுவாங்க. பட் ரெகுலரா எஸ்ஐபி போறது ட்ரெட்மில் மாதிரி. நம்ம கன்சிஸ்டன்டா போலாம், ஓடிட்டே இருக்கலாம், ஸ்பீட் அதே மாதிரி தான் இருக்கும். லாங் ரேஸ்ல வெறும் ஓடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, கரெக்டுங்களா? நம்மளோட ஸ்பீடை அதிகம் பண்ணி ஓடுறது தான் முக்கியம். ஸோ அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த ஸ்பீடை நம்ம ட்ரெட்மில்லே ஓடிட்டு அதிகம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஸ்டெப் அப். ட்ரெட்மில்ல ஸ்டெப் அப் பண்ற மாதிரி தான். இது பேர் டாப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட்டை ஒரு வருஷம் அதிகம் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டோ ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜோ அதிகம் பண்ணிக்கலாம். லாஜிக் சிம்பிள். ஒரு வருஷமும் சேலரி வளரும். அப்ப ஏன் நம்ம முதலீடுகளும் அது கூட சேர்ந்து வளரக்கூடாது? ஸ்டெப் அப் எஸ்ஐபி என்னன்னா, நம்மளோட இன்கம் எவ்வளவு வருதோ எக்விட்டி ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி அலைன் ஆகி வளரும். சோ தட் நம்மளுடைய நிதி இலக்குகளை நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்காக. இது 2 வேஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷமும் எஸ்ஐபி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்ல அதிகமாயிரும். அதாவது 1000 ரூபாய் அப்படின்ட்டு 5000 ரூபாய் எஸ்ஐபி இந்த வருஷம் போச்சுன்னா 6000 ரூபாய் அடுத்த வருஷம், 7000 ரூபாய் அடுத்த வருஷம், இந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும். அடுத்தது பர்சன்டேஜ் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நீங்க எஸ்ஐபி ஒரு வருஷமும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். 10% சொன்னீங்கன்னா எஸ்ஐபி 5500 ரூபா அடுத்த வருஷத்துக்கோ, 6050 ரூபா அடுத்த வருஷத்துக்கோ, இந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும். இது பிஹேவியர் ஃபினான்ஷியல் ஹேக் மாதிரி ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலீடுகளும் அதிகமானும் நம்மளோட சேலரி அதிகமாகன்னு சொல்லிட்டு. பட் லைஃப்னுடைய செலவுகள் இதெல்லாம் அப்புறம் நிறைய வாழ்க்கையில் நடக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுறோம். இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி இந்த டிசிஷனை ஆட்டோமைஸ் பண்ணுது. ஒரு டைம் செட் பண்ணிட்டா போதும், ஒரு வருஷமும் எந்த எஃபர்ட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து பணம் அது வட்டு போயிட்டே இருக்கும். ரெகுலர் எஸ்ஐபி ஜிம் போற மாதிரி ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஒரு பர்சனல் ட்ரைனர் வச்சு எக்ஸ்ட்ராவா புஷ்அப்ஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும், அதுக்காக போற மாதிரி. சரி, பேசுறதுல போதும். நம்ம உண்மையான மேஜிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் தான் பார்க்கணும். நம்ம ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். நம்ம 2 இன்வெஸ்டர்ஸோட ஜேர்னியை பார்க்கலாம். ஒருத்தங்க 5000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி, மிஸ்டர் ரெகுலர் அவர் பேரு. ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நார்மல் எஸ்ஐபி பண்றாங்க. மிஸ் ஸ்டெப் அப் அவங்க அவங்க எஸ்ஐபியை 10% ஒவ்வொரு வருடமும் அதிகம் பண்றாங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம சொன்ன மாதிரி 12% per annum எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. மிஸ்டர் ரெகுலர் 60,000 ரூபாய் ஒரு வருஷமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல மிஸ் ஸ்டெப் அப்போ 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க.
ஃபிஃப்த் இயர்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து 7,321. 5 இயர்ஸ் கழிச்சு மிஸ்டர் ரெகுலர் 4.05 லேக்ஸ் வச்சிருக்காங்க. மிஸ் ஸ்டெப் 4.84 லேக்ஸ் வச்சிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும். பட் வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. 10 வருஷம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உண்மையாவே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். 10 வருஷம் கழிச்சு மிஸ்டர் ரெகுலரோட கார்பஸ் வந்து 11.2 லேக்ஸ். பட் மிஸ் ஸ்டெப் அப்போட கார்பஸ் மந்த்லி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக பண்டை வந்து 11,790 இன்வெஸ்ட் பண்றாங்க. 16.34 லேக்ஸ் இருக்கு அவங்க கார்பஸ்ல. இந்த 5 லட்சம் டிஃபரன்ஸ் வருது. 15 இயர் மார்க்குக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா உண்மையாவே என்ன மிஸ் பண்றீங்கன்னு பார்க்க முடியும். 15 வருஷத்துல மிஸ்டர் ரெகுலர் 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கார்பஸ் வந்து 24 லட்சம் ரூபாய். மிஸ் ஸ்டெப் அப் வந்து 19.04 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கார்பஸ் 41.38 லட்சம் ரூபாயா இருக்குங்க. சோ டிஃபரன்ஸ் வந்து 17 லட்சம். 20 வருஷத்துல மிஸ்டர் ரெகுலரோட கார்பஸ் 46 லட்சம். மிஸ் ஸ்டெப் அப்போட கார்பஸ் வந்து 93 லட்சமா இருக்கு. டபுளா இருக்குன்னு சொல்லலாம். மிஸ்டர் ரெகுலர் வந்து 1 crore மார்க்ல இருந்து ரொம்ப பின்னாடி இருக்காரு. ஆனா மிஸ் ஸ்டெப் அப் வந்து ஆல்ரெடி அவங்க crore பத்தி ஆயிட்டாங்க 25 வருஷத்துல. ஃபைனல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரெகுலர் வந்து 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் கார்பஸ் 85.11 lakhs. நாட் பேட். மிஸ் ஸ்டெப் அப் வந்து 59 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 crores இருக்கு. சரிங்களா? இதுதான் ரியல் பவர் இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி நம்ம பண்றதுனால நம்ம ஃபினான்ஷியல் இலக்குகளை ரொம்ப ஃபாஸ்டாவும் மேனேஜ் பண்ணியும் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. சப்போஸ் கோல் வந்து 2 கோடி ரூபாய் அடுத்த 20 வருஷத்துல நம்ம எடுக்கணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த டார்கெட்டை நீங்க ரீச் பண்றதுக்கு வந்து 21,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க முதலீடு செய்யணும். ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் 12% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நீங்க எஸ்ஐபி ஸ்டெப் அப் எடுத்தீங்க 10% வச்சுக்கலாம். ஸ்மாலர் ஸ்டார்ட் பண்ணுங்க. 11,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 10% ஒவ்வொரு வருஷமும் அதிகம் பண்ணீங்கன்னா 20 இயர்ஸோட எண்ட்ல உங்களோட கார்பஸ் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2 crores வந்து இருக்கும். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட சேவிங்ஸ். ரொம்ப ப்ரெஷர் நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்துக்காம ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணாலும் கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மேஜிக் ட்ரிக் கிடையாது. பணத்தை நேச்சுரலா முதலீடு செய்யறோம். ஒரு லார்ஜர் எக்விட்டி கார்பஸ் வச்சுக்கிறோம். கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுல இருந்து வரணும்னா உங்களோட இன்கம் வளர்ல இருந்து வரணும். அதனால கரண்ட் லைஃப் ஸ்டைல் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. காம்பவுண்டிங்னால இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல அதுல இருந்து வரது எல்லாமே எக்ஸ்பனன்ஷியலா க்ரோ ஆகுது. ஸோ மிஸ் ஸ்டெப் அப் வந்து 2 crore கார்பஸ் வந்து பில் பண்ணிருக்காங்க. பட் இன்கம் டேக்ஸ் பார்ட் வந்து வருது. சும்மா தான் சொல்றேன். நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல எப்படி டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும் உங்க எக்விட்டி ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி கெயின்ஸ்லன்னு பார்க்கலாம். டாக்ஸ் வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது தான், இல்ல ரெடீம் பண்ணும்போது. உங்க பணம் இன்வெஸ்டடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்றதுக்கு அதுக்கு தேவையில்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் FIFO ரூல், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ உங்க எஸ்ஐபி ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து செப்பரேட் முதலீடுகளா தான் கன்சிடர் பண்றாங்க. அதாவது ஒரு 10 வருட எஸ்ஐபி வந்து 120 டிஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் டேட்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க மணி வித்ட்ரா பண்ணீங்கன்னா சிஸ்டம் என்ன அசியூம் பண்ணும்னா ஓல்டஸ்ட் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் செல் பண்றோம்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்ஸ் வந்து நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு ஹோல்டிங் வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். இப்ப நம்ம எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். புது ரூல்ஸ் படி, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025 எஃபெக்டிவ் 23rd July 2024 படி நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 12 monthsக்கு மேல ரிடீம் பண்றதுக்கு முன்னாடி யூனிட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது LTCG எடுக்கப்படும். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஃபினான்ஷியல் இயர் கெயின் வந்து 1.25 lakhs இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல கெயின்ஸ் அப் டு 1.25 lakhs வந்து கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேல இருக்கிற கெயின்ஸ் எல்லாம் 12.5% டாக்ஸ் நம்ம கட்டணும். நீங்க யூனிட்ஸ் வந்து லெஸ் தென் 12 months வச்சிருந்தீங்க அப்படின்னா அது STCG கருதப்படும். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸா. இந்த கேஸ்ல என்டையர் கேபிட்டல் கெயின் வந்து 20% டாக்ஸ் பண்ணப்படும். டெட் ஃபண்ட்ஸ்ல ரூல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. நீங்க 1st April 2023 அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் மேட்டர் கிடையாது. எந்த கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தாலும் அது உங்களோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்ல ஆட் ஆகப்படும். டாக்ஸ் வந்து எப்படின்னா உங்க இன்கம் டாக்ஸ் லேப் எதுவோ அதை பொறுத்து டாக்ஸ் உங்களுக்கு விதிக்கப்படும். அண்ட் எஸ் ஒரு கேட்டகரி இருக்கு எக்விட்டி ஃபண்ட்ஸ். இது பேரு எக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் ELSS சொல்லுவோம். இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து 1.5 lakhs per year அண்டர் செக்ஷன் 80C பாத்துக்கலாம். ஓல்டு இன்கம் டாக்ஸ் ரெஜிம் படி 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கு. அதுக்கப்புறம் LTCG டாக்ஸ் ரூல் வந்து இதுக்கும் அப்ளை ஆகப்படும். ஸோ நீங்க இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ரெகுலரா பண்றது நல்ல விஷயம் தான். பட் ஸ்டெப் அப் பண்ணோம் அப்படின்னா எஸ்பெஷலா நம்ம ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வருவாய் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போகும். ஸோ நம்மளோட வருவாய் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போக போக நம்மளோட முதலீடுகளும் ஏன் அதிகமாக கூடாது அப்படிங்கிற கேள்விதான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணிடுங்க. ட்ரெட்மில் எப்பவுமே ஓடாதீங்க. பர்சனல் ட்ரெயினர் வச்சு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய முதலீடுகளை அடுத்த லெவல் கொண்டு போகணும். இந்த காணொலி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.